சிங்க் ஆக மாட்டாததுக்கு காரணம் நம்ம வயசை நாம ஒத்துக்கிறது. இந்த ரிட்டையர்ட் ஆன பீப்புளெலாம் போய் பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆனதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பேங்க் மேனேஜராக இருந்திருக்கிறார் ஒருத்தர், 35 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னும் பேங்க் மேனேஜர் மாதிரியே தான் வாக்கிங் போகிறார். எல்லாரும் அதே மாதிரி வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. ஒருத்தரும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. என்ன லோனாக கொடுக்குறாரு அவர், இனிமேல் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. அந்த உண்மையானால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். டெய்லி வாக்கிங் போகிறார், ஒரு பெஞ்சில் உட்கார்றார். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் அவரை விட பரிதாபமாக உட்காந்துருக்கார். இன்னொருத்தர் அங்கிட்டு குப்பையள்ளி போட்டுட்டு இருக்கார். ஒருத்தர் அங்கே உள்ள செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார், என் தலை விதி பாரு, நான்லாம் 35 வருஷம் பேங்க்கில் மேனேஜராக இருந்தேன். எவ்வளோ பேர் என்கிட்ட கை நீட்டி லோன் வாங்கியிருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா கேலண்டரு ஸ்வீட்டு அது இதுன்னு எங்கள் வீட்டுக்கு தேடி வர்றவங்களே 100 பேர் இருக்கும். இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன், ஒரு பைய கூட நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு டெய்லி சொல்கிறார். நான்லாம் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இவ்வளோ பேருக்கு லோன் கொடுத்தேன், இத்தனை பேங்க்கை மேனேஜ் பண்ணேன், டீயே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 4 நாள் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 5ஆவது நாள் இவர் அவர்கிட்ட கேட்குறார், பாரு என் கதையெல்லாம் உன்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு, அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேரை சொல்லி அதில் சிஇஓவாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டுருக்காரு. இவர் பதறி போய் இருந்துச்சு, சார் அவ்வளோ பெரிய கம்பெனி சிஇஓவா? சொல்லவே இல்லை. என்னத்தை சொல்கிறது, அந்த குப்பையள்ளி போடுறாருல அவர் 2 தடவை எம்பியாக இருந்தவர், அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாருல அவர் ஏர்ஃபோர்ஸில் மிகப்பெரிய ஆஃபீஸராக இருந்தவர். இவருக்கு அப்படி கை கால்லாம் விடவிடன்னு ஆடுது. இன்னும் ஒரு பேங்க் மேனேஜராக இருந்த நானே இவ்வளவு பெருமையாக என்னை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் 3 பேரும் ஒன்றுமே பேசாமல் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எங்கள் பாரியா ஃபியூஸ் ஆன பல்பு 0 வாட்ஸாக இருந்தானே, 200 வாட்ஸாக இருந்தானே, எல்இடி பல்பாக இருந்தானே, ஃபியூஸ் இஸ் ஏ ஃபியூஸ் போ அப்படின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் அழகுதான், ஆனால் உதிக்கின்ற சூரியனுக்கும் அஸ்தமிக்கிற சூரியனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த வயசுக்கேற்ற வாழ்க்கை இதுதான். மரியாதையை நாம் எதிர்பார்க்க கூடாது, மதிக்கிறபடியாக நாம் நடந்து கொண்டால் இந்த சமூகம் நம்மை மதிக்கும், அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது 4 மனிதர்களை சம்பாதிக்கணும். இத்தனை நாள் என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பம், என் பேரன் பேத்தின்னு பணத்தை தேடி ஓடிட்டோம். இனியாவது மனிதர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்து விட்டோம் என்றால் இந்த மனிதத்தை காப்பாற்றுகிற மனிதராக இந்த சமூகத்தின் பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை தங்களை திருத்திக் கொள்ளுமே தவிர நம்ம தலையா அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. தன்னை முன்னிறுத்தாமல் இன்னொரு உயிரை முன்னிறுத்துகிற ஒரு பக்குவத்தை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறைக்கு நமக்கும்